வணக்கம் நண்பர்களே. தற்சார்பு கால்நடை மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த காணொலியில் வாய்க்கோமாரி இந்த பார்த்துக்கிட்டு இருக்க காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்க குருவைக்கு வாய்க்கோமாரிக்கு மருத்துவம் செஞ்சுருந்தோம். இதை கடந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. இப்போ முழுமையாக குணமடைஞ்சு மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எந்த ஒரு தொந்தரவும் இந்த ஆட்டுக்கு வராது. மருத்துவ விளக்கங்கள் எல்லாமே அந்த கடந்த காணொலியில் கூறியிருப்பேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதோடைய மருத்துவ வழிமுறைகளை நான் சொல்கிறேன். இன்றைக்கு இது 7வது நாள். முதல் நாள் ஆரம்ப கட்டத்தில் வெற்றிலை, மிளகு, உப்பு, சிறியானங்கை, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி துவையல் பதத்தில் அது கொடுத்தேன். ஒரு 2-3 வேளை, அதாவது காலை மாலையில் கொடுத்தேன். அதுக்கு பிறகு வாயெல்லாம் கடுமையாக புண்ணாக இருந்துச்சு. அந்த அஞ்சரைப்பெட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய 7 பொருட்கள் உள்ள வைத்தியத்தை செஞ்சேன். பூண்டு, மஞ்சள், மிளகு, வெந்தயம், ஜீரகம், நாட்டு சக்கரை, தேங்காய் திருவல் அது எல்லாமே அரைச்சி அந்த 5 பொருட்களையும், அஞ்சரைப்பெட்டி பொருள் 5 பொருளையும் அரைச்சி நாட்டு சக்கரை பிசைஞ்சு அதை தேங்காய் பூவை திருகி போட்டு அப்படியே கிளறி விட்டு சிரஞ்சு மூலமாக, அதாவது அந்த 20 ml சிரஞ்சு மூலமாக ஒரு பெரிய துவாரம் வழியாக உருண்டையாக உருட்டி போட்டால் அது ஒழுங்காக வாங்கி சாப்பிடாது. அப்படிங்கிற காரணத்தினால 20 ml சிரஞ்சில் கொஞ்சம் துவாரத்தை பெருசுபடுத்தி அது வழியாக இழுத்து வாய் வழியாக அந்த மருந்தை கொடுத்துருப்பேன். நீங்கள் கடந்த காலில் பார்த்துருப்பீங்க. அந்த மருத்துவத்துக்கு பிறகு இப்பொழுது முழுமையாக குணமடைஞ்சு நல்லபடியாக இப்போ மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூலிகை மருத்துவத்துடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆடு சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு, சகஜ நிலைமைக்கு திரும்பி நல்ல விதமாக மேய ஆரம்பிச்சிருது. ஒரு 10 தினங்களுக்கு பிறகு அந்த ஆடு கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறிக்கும் தெரியாது. ரொம்பவும் ஒரு ஆரோக்கியமான ஆடு மாதிரியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு சகஜ நிலைமைக்கு திரும்பிடும். இந்த மூலிகை மருத்துவத்தில் உங்களுக்கு அவசியம் ஏற்படையில் இந்த மாதிரி ஒரு வாய்க்கோமாரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவத்தை செய்து ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய கால்நடைகளை நோயிலிருந்து பாதுகாக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவத்தை செய்வதோடு மட்டும் இல்லாமல் 4 நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மற்றவர்கள் பயனடைஞ்ச ஒரு நன்மையும் உங்களை சென்றடையும். நன்றி, வணக்கம்.